Hello friends, இப்போ இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து jQuery யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி jQuery அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வெப்சைட் வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வந்து jQuery அப்படின்னு சொல்லுவோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ jQuery அப்படிங்கிறது வந்து கிளைண்ட் சைடில் நம்ம வேலிடேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான் jQuery அப்படின்னு சொல்கிறோம். jQuery அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு JavaScript லைப்ரரி தான். இது வந்து JavaScriptல நம்ம அதிகமாக கோட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரு லைப்ரரியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லைப்ரரி வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம DOM எலமெண்ட் வந்து மேனிப்புலேட் பண்ணலாம், ஈவன் ஹேண்டில் பண்ணுறது, CSS அனிமேஷன் பண்ணுறது, அதே மாதிரி Ajax இது எல்லாமே வந்து நம்ம சிம்பிள் கோடில் வந்து ரெடி பண்ணிக்க முடியும். இப்போ jQuery அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய ரியல் டைம் வெப்சைட் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து jQuery அப்படிங்கிறது கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு jQuery.com அப்படின்னு வரும். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இப்போ கரண்ட்டில் 3.6.0 அப்படிங்கிற வெர்ஷன் இருக்குது. இப்போ இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து நீங்கள் CDNாவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள் டவுன்லோட் அப்படிங்கிற பட்டன் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸ்டு அன்கம்ப்ரஸ்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப்பில் இருக்கும். நீங்கள் கம்ப்ரஸ்டு அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதை நம்ம ஆஃப்லைனில் யூஸ் பண்ணிக்கலாம். CDN அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டமில் இன்டர்நெட் இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஆஃப்லைனில் யூஸ் பண்ணுறதுனால இதை நான் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டமில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் டெஸ்க்டாப்பில் ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். jQuery டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நான் JS அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கிரிப்டிங்லாம் வந்து ஒரு ஃபோல்டரில் தனியாகவும் ஸ்டைல்லாம் வந்து ஒரு தனி ஃபோல்டர்லையும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வெப்பேஜ் டெவலப் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு JS அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளார jQuery அதனோட வெர்ஷனோட பார்த்தீங்கன்னா வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து jQuery லேர்ன் பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக வந்து நம்மளுக்கு HTML, CSS அதே மாதிரி பேசிக்காக வந்து கொஞ்சம் JavaScript நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறதுல தான் வந்து நம்ம jQuery அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வெப்பேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு பேசிக்காக தேவையானதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ வந்து எப்படி நம்ம jQuery யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த jQuery டுட்டோரியல் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளார ஒரு HTML ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா வந்து நான் index.html அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் கோட் எடிட்டராக வந்து Notepad++ யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா Chrome அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா Sublime Text, VS Code அப்படிங்கிற எந்த எடிட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரைட் கிளிக் பண்ணி எடிட் வித் Notepad++ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து Chromeல லான்ச் ஆகிடும். இப்போ இதில் பாருங்கள் நம்மளுடைய அந்த index.html அப்படிங்கிற ஃபைல் வந்து லான்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக HTML டேக்ஸ் எல்லாமே நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பேஜில் jQuery வந்து இன்க்ளூட் பண்ணணும். HTML பேஜில் ஹெட் டேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிரிப்ட் டேக் கொடுத்து jQuery ஃபைலை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸ்கிரிப்ட் இப்போ இதில் வந்து சோர்ஸ்க்குள்ளார நம்மளுடைய jQuery ஃபைல் நேம் ப்ளஸ் வந்து அதனோட லொக்கேஷன் கொடுத்தா போதும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபைல் இருக்க லொக்கேஷன்லேயே JS அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் இந்த jQuery ஃபைல் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டரோட நேம் கொடுத்துக்கிறேன் JS/ அந்த ஃபோல்டருக்குள்ளார jQuery -3.6.0 min.js அப்படிங்கிற அந்த ஃபைல் நேம் கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்கிரிப்ட் டேக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். jQueryயில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வந்து செலக்டர்ஸ் தான் வந்து நம்ம பேஜில் இருக்க எலமெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறது, அதே மாதிரி அந்த எலமெண்ட்குள்ளே இருக்க வேல்யூஸை கெட் பண்ணுறது, செட் பண்ணுறது எல்லாத்துக்குமே நம்ம பேசிக்காக செலக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு செலக்டர்ஸ் என்னென்ன டைப்பில் இருக்குது அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். jQueryயில் பார்த்தீங்கன்னா வந்து எலமெண்ட் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. செலக்டர்ஸ் வந்து நிறைய டைப்பில் இருக்குது. ஆனால் பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 டைப்ஸில் வந்து செலக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து எலமெண்ட் செலக்டர், அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ID செலக்டர், மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் செலக்டர்.
எலமெண்ட் செலக்டர் அப்படிங்கிறது நம்மளுடைய HTML எலமெண்ட்டோடைய நேம் கொடுத்து நம்ம வந்து அந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டோடைய ஐடியை வச்சு செலக்ட் பண்ணுறது வந்து ஐடி செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து ஒரு எலமெண்ட்டோடைய கிளாஸ் நேம் வச்சு செலக்ட் பண்ணுறது வந்து கிளாஸ் செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எலமெண்ட் செலக்டரும் கிளாஸ் செலக்டரும் பார்த்தீங்கன்னா வந்து அரே எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரே நேமில் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் இருக்கலாம், அதே மாதிரி ஒரே கிளாஸ் நேமில் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஐடி செலக்டர் அப்படிங்கிறது யூனிக் எலமெண்ட்ஸ், ஒரே ஒரு எலமெண்ட் தான் வந்து நம்ம ஐடியில் கொடுப்போம். அப்போ வந்து அந்த சிங்கிள் எலமெண்ட்ஸை கெட் பண்ணுறதுக்கு நம்ம ஐடி செலக்டர்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு jQuery வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற சின்டெக்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் டேக் போட்டுக்குங்க, ஸ்கிரிப்ட் டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். jQueryயில் செலக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டாலர் அப்படின்னு கொடுத்தா போதும். இதான் வந்து நம்ம செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதை வந்து இந்த பேரந்தசிஸ்குள்ளே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு jQuery கோட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து டாக்குமெண்ட்டோடைய ரெடி ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் கொடுக்கணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டாக்குமெண்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுடைய jQuery ஸ்கிரிப்ட் வந்து கால் ஆகணும். அதனால் document.ready இந்த டாக்குமெண்ட் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து ஆக்சுவலி அனானிமஸ் ஃபங்க்ஷன். இது வந்து நம்ம இந்த ரெடி ஆகும்போது இந்த டாக்குமெண்ட் வந்து ரெடி ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம கொடுக்குற ஸ்கிரிப்ட் எல்லாமே இந்த பேஜ் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். பேசிக்காக ஒரு சிம்பிள் கோட் எழுதுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த டாக்குமெண்ட் ரெடிக்குள்ளே தான் நீங்கள் எழுதணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு h1 டேக்கில் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன், ஹலோ வேர்ல்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஐடியில் கெட் பண்ணுறதுக்காக ஒரு எலமெண்ட் கொடுத்துக்கிறேன், h1லேயே ஐடி அப்படின்னு கொடுத்துட்டு இதில் txt அப்படிங்கிற ஐடி கொடுத்துக்கிறேன். இதில் வந்து சாம்பிள் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் டேக்கில் சாம்பிள் பேரா அப்படிங்கிற ஒரு டேக் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு டேக்கில் சாம்பிள் பேரா 2 இதை வந்து 1ன்னு வச்சுக்கலாம், இது வந்து 2ன்னு கொடுத்துக்கலாம். இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காமன் கிளாஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ CLS அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கொடுத்துக்கலாம். இப்போ jQuery யூஸ் பண்ணி இந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எலமெண்ட் செலக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டோடைய நேம் வச்சு நம்ம செலக்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாலர் அப்படிங்கிறது கொடுத்துட்டு எலமெண்ட்டோடைய நேம் பார்த்தீங்கன்னா h1 அப்படிங்கிறது இதில் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஜில் இருக்க எல்லா h1 டேக்குமே வந்து நமக்கு செலக்ட் ஆகிடும். இப்போ இது செலக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இதில் ஹைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். jQueryயில் ஹைட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து நம்ம ஹைட் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த h1ல் என்னென்ன எலமெண்ட் இருக்கோ அது எல்லாமே வந்து நமக்கு ஹைட் ஆகிடும். ஃபஸ்ட்டு இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். நம்மளோட ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்திருக்கும், ஹலோ வேர்ல்டு, சாம்பிள் டெக்ஸ்ட், சாம்பிள் பேரா 1 பேரா 2 எல்லாமே. இப்போ இந்த செலக்டர் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா h1 எலமெண்ட் எல்லாமே வந்து ஹைட் ஆகிருக்கும். இது எதுக்காக நான் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட் எப்படி செலக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக இது எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். அடுத்தது இதே வந்து நம்ம ஐடி யூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்க, ஒரே ஒரு எலமெண்ட் தான் நமக்கு செலக்ட் ஆகும், #txt. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சேம் வந்து நமக்கு CSS மாதிரியே தான். நார்மலாக வெறும் நேம் மட்டும் கொடுத்தீங்கன்னா வந்து அது HTML செலக்டராக எடுத்துக்கும், அதாவது எலமெண்ட் செலக்டராக எடுத்துக்கும். கொடுத்தீங்க அப்படின்னா ஐடி செலக்டர், டாட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து கிளாஸ் செலக்டராக எடுத்துக்கும். அப்போ $txt அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஹைட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு h1லேயே 2 எலமெண்ட் இருக்கும். அதில் செகண்டாக இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த ஐடி மட்டும் வந்து நமக்கு செலக்ட் ஆகி ஹைட் ஆகிருக்கும். அப்போ சிங்கிள் எலமெண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஐடி செலக்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து மல்டிபிள் எலமெண்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம தேவையான எலமெண்ட் மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கிளாஸ் செலக்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் டாட் அப்படின்னா வந்து கிளாஸ் செலக்டர், அந்த கிளாஸோட நேம் CLS அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஹைட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். அப்போ இந்த கிளாஸ் அப்படிங்கிறது CLS அப்படிங்கிற கிளாஸ் எங்கெங்கே இருக்கோ அந்த எலமெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைட் ஆகும். இதில் பாருங்கள் 2 பேராகிராஃப் டேக்குக்கு வந்து நம்ம CLS அப்படிங்கிற கிளாஸ் கொடுத்துருக்கோம், அந்த எலமெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைட் ஆகிருக்கும். இந்த வீடியோவில் jQuery எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம அடுத்து வர வீடியோவில் 1 by 1 பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.